வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹாப்பி நியூஸோடு தான் இந்த வீடியோ. ஸோ 9/7/2025 இன்றைக்கி தொடக்க கல்வி இயக்குனர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்லேருந்து ஒரு ப்ரொசீடிங் வந்திருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியும் 14 அதுலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங்க்கான டேட் வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து அடுத்ததாக நமக்கு அதுக்கான அப்பாயின்மெண்ட் டேட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணல, இதுதான் நம்மளோட சேனலில் பார்க்குற ஃபஸ்ட்டு வீடியோவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டிஆர்பிக்கு படிச்சுட்ருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை ஜாயின் பண்ணி நீங்கள் ஒரு டிஆர்பிலேருந்து நீங்கள் வேலைக்கு போக போகிறவங்களா இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே டீச்சர்ஸ் ரிலேட்டடான எல்லா விஷயமுமே நம்மளோட எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் சேனலில் கரெக்டான டைமில் கரெக்டான அப்டேட்டாக வந்துட்டுருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நமக்கு ப்ரொசீடிங் போட்டிருக்குது, நாக்காயனோட வந்து நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு தொடக்கக்கல்வி சார்நிலை பணி தொடக்கக்கல்வி இயக்க கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அரசு, ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இதிலெல்லாம் இருக்கிற இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை வந்துட்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நேரடி நியமனம் வழங்குவதில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் குறித்து, அதாவது என்ன மாதிரி கைட்லைன்ஸ், எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க நமக்கு. ஸோ கைட்லைன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு, அதாவது தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அவர்களின் கடிதம் நமக்கு வந்து அங்கேருந்து வந்திருக்கு, டிஆர்பி கிட்டேருந்து வந்திருக்க கடிதம். இதை பற்றி அவங்களோட மதிப்பெண் தேர்வில் வந்து தகுதி பெற்று அதுக்கப்புறம் வந்து மதிப்பெண்கள் மற்றும் இட சுழற்சி அடிப்படையில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து 14லேருந்து இந்த 11ஆம் தேதிக்கு முன்னாடி அவங்களுக்கான இதெல்லாம் கொடுத்துருங்க. 14ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். அதை வந்து இதெல்லாம் வந்து யாரெல்லாம் வராங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்றத 11ஆம் தேதிக்கு முன்னாடி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 23/7/2025 அன்னைக்கு சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வந்துட்டு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அவங்க கையால் பணி நியமன ஆணை இப்போ நடக்கிறது. நமக்கு பணி நியமன கலந்தாய்வு எந்த இடம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் கையில் வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து சிஎம் கையால் கொடுக்கப்படும். இது நிறைய தடவை நடந்திருக்கு. இப்போ நாங்கள் வந்து 2012 இருக்கட்டும், 17 பிஜி ஆகும்போதும் அப்படி தான் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கவுன்சிலிங்கில் நடத்தி கிடச்சிரும். உங்களுக்கான பள்ளி எந்த பள்ளி, என்ன டிபார்ட்மெண்ட்டு, எந்த பள்ளிங்கிறது அலாட்மெண்ட் ஆர்டர், ஒதுக்கீட்டு பணி ஒதுக்கீட்டு ஆணை அதில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பணி நியமன ஆணையை வந்து முதல்வர் வழங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 23/7/2025. ஸோ அதுக்கப்புறம் உடனடியாகவே உங்களுக்கு அடுத்த நாளில் வந்து பணியில் சேர அறிவுறுத்தப்படுவீங்க. உடனே பணியில் சேர்ந்துருங்க அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான தகவல். ஸோ இதில் வந்து இந்த கலந்தாய்வு அப்படிங்கிறது வந்து 14லேருந்து 18 வரைக்கும் இருக்குது. இந்த 14ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்துட்டு 2 முக்கியமான ஸ்கூல் வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஓசி ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேத்துப்பட்டு சென்னை, அதுக்கப்புறம் சிஎஸ்பி பிளைம்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து கீழ்பாக், இது வந்து சென்னை. ரெண்டுமே சென்னையில் வந்து மார்னிங் ஒரு செஷன், ஆஃப்டர்நூன் 1:30லேருந்து ஒரு ஸ்கூல்லையும் மார்னிங் வந்து ஒரு ஸ்கூல்லையும் நடக்குது. 2 ஸ்கூலில் நடக்குது உங்களுக்கு கவுன்சிலிங் வந்துட்டு. அதுக்கான கால அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 14, 15, 16, 17, 18 இந்த 5 நாளும் வந்து உங்களுக்கு இது வந்து நடக்குது. ஸோ மண்டே டு ஃப்ரைடே. இதில் வந்துட்டு 14லேருந்து 18 வரைக்கும் முற்பகல் நடக்கிறது வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க நமக்கு. தொடக்க கல்வித்துறை வரிசை எண் நமக்கு எலிமெண்ட்ரி எஜுகேஷன்லேருந்து ஒரு வரிசை எண் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது 200, 500லேருந்து 250, ஃபஸ்ட்டு 250, அடுத்து 250 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 250க்கு அப்புறம் 250லேருந்து 500 வந்து மதியானம் வந்து இன்னொரு ஸ்கூலில் இருக்குது. அதே மாதிரி 500 to 750 அப்படின்னா அதுக்கப்புறம் 750 இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு 1லேருந்து 200, 250 வரைக்கும் வந்துட்டு
உங்களுக்கு எம்ஓசி ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதுக்கப்புறம் 251லேருந்து 500 வரைக்கும் சிஎஸ்ஐ பிளைம்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ரெண்டுமே சென்னை. முற்பகல் பிற்பகலா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ முற்பகல் ஒரு ஸ்கூலில், பிற்பகல் ஒரு ஸ்கூலில் போட்டிருக்காங்க. வரிசை எண் செக் பண்ணிக்கோங்க. எந்த வரிசை எண்ணில் நீங்கள் வரீங்க, எந்த ஸ்கூலில், என்னைக்கு காலையிலையா இல்லை மதியானமா, இப்படிங்கிற டீட்டெயில்ஸை கரெக்டாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வரிசை எண் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வரிசை எண் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஸ்கூலு எந்த டைமிங்கில் வரோன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வரிசை எண் அடிப்படையில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வரிசை எண் அடிப்படையில் தான் உங்களுக்கு இடங்கள், நீங்கள் ஒரு வேளை வந்து மெயினான முக்கியமான ஸ்கூல்ஸ் அப்படிங்கும்போது அந்த வரிசையின் அடிப்படையில் தான். என்ன 2000 இடம் காட்டுறாங்க அப்படின்னா, வேக்கண்டி இருக்குது, 2000 இடம் காட்டுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தடுத்து உங்களோட சீனியாரிட்டி வரும்போது என்ன இடம் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கவுன்சிலிங் எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறதுக்கும் நான் தனியாக அடுத்து வீடியோ போடுறேன். இடைநிலை ஆசிரியர் நியமனத்துக்கான ஆளறி சான்று. ஸோ இது வந்து நீங்கள் தான் அங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஆளறி சான்று, உங்களோட புகைப்படம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர், வரிசை எண் எழுத சொல்கிறாங்க, ஆசிரியர் வாரிய எண், அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர் தேர்வு வாரிய ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் கொடுத்துருக்கிறது, ரோல் நம்பர், வீட்டு முகவரி, இடைநிலை கலந்தாய்வு பண்ணி எந்த இடத்துல நீங்கள் கலந்துக்கிறீங்க, ஸ்பெசிஃபன் சிக்னேச்சர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான். இதை தாண்டி இதில் ரொம்ப இது இல்லை. உங்களோட கரெக்டான டேட்டு, டைமு, பிளேஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட வரிசை என்ன பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து எப்படி ஈஸியான எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் கலந்தாய்வில் கலந்துக்கிறதுங்கிற வீடியோ அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்களுக்கு வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் அது வந்துடும். வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிருங்க. இல்லை வெப்சைட்டில் வெளியிட்டாலும் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ கரெக்டான டேட்டு, டைமு, அந்த பிளேஸு. ஏன்னா நீங்கள் லேட்டாக போகிறீங்க அப்படின்னா உங்களோட இது வந்து ப்ரெசென்ட்டில் இல்லை நீங்கள் வரும்போது அப்படின்னா உங்களோட முக்கியமான ஒரு இடம் இன்னொருத்தருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கரெக்டான டைமில் கரெக்டான இடத்துல இருந்துருங்க. ஸோ கவுன்சிலிங் எப்படி இருக்கும், சீனியாரிட்டி லிஸ்ட் எப்படி ஃபாலோ பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.